கோவை சர்வதேச விமான நிலையத்தில் சிங்கப்பூர் மற்றும் துபாயிலிருந்து விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 1.15 கோடி மதிப்புள்ள உயர்ரக ட்ரோன்கள் சுங்க வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 2 விமான பயணிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொழில் நகரமாக விளங்கும் கோவைக்கு சிங்கப்பூர், துபாய், சார்ஜா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து தினசரி சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் சுற்றுலா காரணமாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கோவை விமான நிலையம் வழியாக பயணம் செய்து வருகின்றனர். மேலும் அண்டை மாநிலமான கேரளாவில் சில இடங்களுக்கு நேரடி விமான சேவை இல்லாததால் கேரளாவை சேர்ந்த பயணிகள் கோவை விமான நிலையத்தை பயன்படுத்துவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. அதேபோல் இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பயணிகள் கோவை வழியாக மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு திரும்புவதும் தொடர்கிறது. இந்நிலையில் சர்வதேச நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் சிலர் தங்கம், அரிய வகை விலங்குகள், பறவைகள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கடத்தி வர முயற்சிப்பதும் அதை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் விமான நிலையத்தில் அவ்வப்போது தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று சிங்கப்பூர் மற்றும் துபாயிலிருந்து கோவைக்கு வந்த விமானங்களில் பயணம் செய்த 2 பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் அவர்களிடமிருந்து DJI Air 3S, Mini 4 Pro, Mavic 3 Pro, Avatar 2, DJI Flip உள்ளிட்ட ரூபாய் 1.15 கோடி மதிப்புள்ள உயர்ரக ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக 2 பயணிகளிடமும் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.